ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் நிறைந்த வளம், நிறைந்த ஆரோக்கியம், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த வெற்றி கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிளாக இருந்தாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கிற பிரெட் அல்வா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இந்த பிரெட் அல்வா குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/2 பாக்கெட் பிரெட் எடுத்துருக்கேங்க. அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரெட்டை 2ஆக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பட் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுனால 4ஆக கட் பண்ணால் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் பீசஸை உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரே டைமில் எல்லா ப்ரெட்டும் போட்டுறாதீங்க, பாதி பாதியாக போட்டு பொரிச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு பக்கம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் ஆயில் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரெட்டை எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ப்ரெட்டோட கலர் இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமா இதை வெளியே எடுத்துடலாம். இந்த ப்ரெட் பீசஸை அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா அந்த ப்ரெட் பீசஸில் எண்ணெய் அப்படியே இருக்குங்க. நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அல்வா சாப்பிடும்போது ரொம்ப எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அமுத்துனீங்கன்னா ப்ரெட்டில் இருக்கிற தேவையில்லாத எண்ணெயெல்லாம் கீழே வடிஞ்சிருங்க. இதே மாதிரியே எல்லா பிரெட் துண்டுகளையும் பொரிச்சு வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அல்வா பண்ணுறதுக்கு தேவையான பிரெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெரிய பாத்திரத்தில் மெஷரிங் கப்பில் 1 கப் இருக்குல்லங்க, அதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே எந்த கப்பால் 1 கப் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்பால் 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு பதம்லாம் தேவையில்லைங்க. சர்க்கரை கரைஞ்சி தண்ணி மட்டும் கொதிச்சா போதுங்க. பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பிரெட் துண்டுகளை உள்ளே சேர்த்திக்கலாங்க. பிரெட் துண்டுகளை உள்ளே போட்டதுக்கு அப்புறமா அந்த பிரெட் துண்டுகள் தண்ணியில் படுற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த பிரெட் பீசஸ் தண்ணியோட ஒன்றாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பிரெட் பீசஸும் சக்கரை தண்ணியில் ஊறி இருக்குங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே பிரெட் துண்டுகளை நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் அது அல்வா பதத்துக்கு வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம பொரிச்சு போட்ட பிரெட்டு அல்வா பதத்துக்கு வந்துருங்க. பாருங்கள், நம்மளோட பிரெட் அல்வா பாதி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சுடானதுக்கு அப்புறமா இதில் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இது கூட கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி அப்புறம் பாதாமோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கலர் நல்லா மாறிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அந்த அல்வாவோட சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட முந்திரியெல்லாம் அல்வாவோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சு 4 நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுருங்க. இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம போட்ட நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த நியூ இயருக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த சிம்பிளான பிரெட் அல்வா செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.